A3ல இருக்கோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய முதல் ரவுண்ட் மேட்ச். இந்த மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா அவையார்பட்டி வெர்சஸ் மோத்தப்பட்டி டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் மேட்ச் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். பவர் பிளே எதுவும் கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்னா மனோ ஸ்ட்ரைக்கில், அன்பு நான் ஸ்ட்ரைக்கேஷனில் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபாகரன். ஓவர்டேக்கில் இந்த மேட்சோட முதல் பந்து ஃபாஸ்ட்டாக காலில் போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டார். காலில் இறங்கிருச்சு, ஓட முடியல. டாட் பால். செகண்ட் பால் நேருக்கு நேராக ஏந்தி விட்டுருக்காரு. பவர் போட முடியலன்னு பார்த்தா கைக்கு போயிருக்குங்க. கேட்சை நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காரு. லாங் ஆஃப் ஃபீல்டர் ஸ்ட்ரைட்டில் வந்து செகண்ட் பாலில் விக்கெட் அள்ளி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாண்டிதுரை. தேர்ட் பால் ஓவரில் பிரபாட்டன் இவர் பேஸ் பண்ண முதல் பந்து மிடில் பண்ணியிருக்காரு. ஆஃப் சைடில் வந்து ஆஃப் சைட்லேயே ப்ளே பண்ணார். லெஃப்டி பேட்ஸ்மேன் அன்பு ஸ்ட்ரைக்கில். ஃபோர்த் ஒன் இவர் பேஸ் பண்ண முதல் பந்து வெயிட் பண்ணி ப்ளேஸ் பண்ண பார்த்தாரு. ஆஃப் சைடில் டைமிங் மிஸ் ஆயிருக்கு. 2 more remaining. வாடா ஷாட்டுங்க, நல்ல பாசிட்டிவ் இன்டென்ட். 6 ஓய்யோ ரொட்டிக்க போயிடுச்சு. முதல் 6 இன்னிங்ஸில் அன்பு கையிலேருந்து பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு விக்கெட் போன பற்றி யோசிக்கல. பாசிட்டிவ் இன்டென்ட்டோட நல்ல கனெக்டை கொடுத்துருக்காரு. 1 more remaining. ஸ்டம்ப் லைனுக்கு வந்திருக்காரு. ஸ்டிக்கர் தட்டி தூக்கியிருக்காருங்க. மிடில் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு பந்து. ரிப்ளை ஃப்ரம் த பவுலர். இந்த பால் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க, அக்ராஸ் ஆனாங்க. ஃபுல்லர் பந்து மிஸ் ஆகிருக்கு. பட் பவுலர் மிஸ் பண்ணலைங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் வழக்கு செஞ்சிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. எக்கனாமிக்கலாக தான் இப்பயும் போட்டிருக்காரு. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் டோட்டலாக 7 ரன் கன்சீட் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட கெனடி. இந்த ஓவரோட முதல் பால் அவுட் ஆஃப் த மேன், நோ பால். சிங்கிள் ஒன்று எடுத்தாங்க. ஃப்ரீ ஹிட் பால், டாஸ் பால். இதுவும் நோ பாலாக மாறி இருக்கு. 1 ரன். போன பால் செல்லார் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. சண்முகம் அவர் பேர். செல்லார்னு செல்லமாக கூப்பிட்றாங்க. ஃப்ரீ ஹிட் பால். இதுவும் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. கேப்புக்கு போயிருக்கு. 2 எடுக்க முயற்சின்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் பார்த்து கொடுத்துருக்காரு. ஃபாஸ்ட்டாக அவரை த்ரோ அடிச்சிருக்காரு. பேக்கப்புக்கு ரெடியாக இருக்க முடியல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏமாத்திருச்சு. 2 ஓடி இருக்காங்க. போன பால் வைடு ரீ வந்த பால். செகண்ட் பால் ரீ ஃபாஸ்ட்டாக என் பக்கத்தில் போச்சு, தடுத்துருவார். கனெக்ட் டு செல்லார். வெயிட் அண்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். பேக்ஃபுட்டில் வெயிட் பண்ணதுக்கு நல்ல டைமிங்கில் வச்சுருக்காரு. சிங்கிள். பாண்டியான் ஸ்ட்ரைக். நேராக யார்கரா வந்தார் பேட்டு கடிலி, அவரே தடுக்க டாட் பால். 2 more remaining எனக்கு தெரிஞ்சு. பிச்சுக்கிட்டு போதுங்க. நல்ல யார்கர் ஸ்டெம்பை ஒட்டி போட்டார். சிங்கிள். செல்லார் ஸ்ட்ரைக்கில் சண்முகம் இருந்தார். நல்லா விலக்கி போட்டாங்க. சண்முகம் செல்லார் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இந்த ஓவர் முடிச்சுட்டு போயிட்டாருங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. அதே 2 விக்கெட் விட்டு அவையார்பட்டி. இந்த ஓவர் போகிறதுக்கு பிரபா வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். இந்த ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. ஷார்ட்டாக இருந்துச்சு, கீப்பர் கைக்கு வந்திருக்கு. பேஸ் கால் பவுன்ஸ் வார்னிங். செகண்ட் பால் உள்ள பூந்து வருது. ஸ்னீக் த்ரூ பேட் கேப்புங்கிறது வித்தே கொடுக்காம போட்டார். இருந்தது பிரபா டு பாண்டி. பேச இல்லாமல் ஆர்க்க விட்டு விலக்கி அவுட் சைட் ஆஃபில் போட்டார். கிளாபர் பண்ணி அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. த்ரோ பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க. 3 பேர் பேக்கப் வந்தாங்க. 2 நோடி எடுத்திருக்காரு. போன பால் வைடு ரீ வந்த பால். ஸ்டம்ப் லைனில் வச்சார், பேக் ஆஃப் லென்த்தில் வச்சார். நல்ல மேலே ஏறி இருக்கு. ஃபீல்டர் வந்துட்டாருங்க. நல்ல ரீஜன் கவர் பண்ணி வந்து கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. 3rd டவுன். இங்கே அவையார்பட்டி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வசந்த். முதல் பாலை சுவிட்ச் ட்ரை பேட்டில் பட்டிருக்கு. 1 ரன் எடுத்திருக்காங்க. 1 more remaining இந்த ஓவரில். செல்லார் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டம்ப் லைனில் பேக் ஆஃப் லென்த்தில் மறுபடியும் வச்சார். ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு பாடிக்கு. அப்பிஷா டிரைவுக்கு போக பார்த்தாரு, லாஃப் பண்ண பார்த்தாரு. 1 ரன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் அவையார்பட்டி. 4th ஓவர் செல்லப்பாண்டி. செல்லார் ஆன் ஸ்ட்ரைக். லோட்டாஸாக பிடிச்சாரு ஸ்டம்ப் லைனில். அதிகபட்ச சிங்கிள். செகண்ட் பால் செல்லப்பாண்டி டு வசந்த். ஐயோ, அவரோட ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு. டைமிங் மிஸ் ஆகிருக்கு. 3rd பால் திருப்ப பார்த்துருக்காரு, திருப்பி அடிச்சிருக்காருங்க. டாப் கிளாஸ் ஷாட்டுங்க. போன பால் இதே ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் விலகி வந்துச்சு, விட்டுட்டாரு. டைமிங் மிஸ் ஆச்சுன்னு சொன்னேன். இந்த தடவை டைமிங்க்கு மிஸ்ஸே ஆகாது. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாதுன்னு ஒரு 6 காட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபிளாட் பேட்டிங். மேலே ஏறி இருக்கு. ஃபீல்டர் பிடிச்சே தீர்னுங்கிற கட்டாயத்தில் இருப்பார் கண்டிப்பாக. வசந்தோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க 6க்கு அப்புறமா. 4 டவுன். கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில்.
ஸ்டம்ப்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டு நின்னாருங்க. கெட்டாச்ச கேப்பை தட்டி தூக்கிட்டாரு. பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு செல்ல பாண்டி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கோப்பி. 5 டவுன் ஆகிருக்கு இது வரைக்கும். காலுக்குள்ளே பூந்து லெக் கட்டரை திருப்பி எடுத்திருக்காரு. நல்ல ஓவர் போட்டிருக்காருங்க. சரியான ஓவர். 2 விக்கெட்டு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க அவையார்பட்டி. ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்க போகிறது இந்த விக்கெட் பேசிஸ். ஸ்கோர்ஸ் லெவல் ஆச்சுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஜெகதீஷ் நியூ பவுலர். முக்கியமான ஓவர். செல்லார் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பால். ஐயோ நல்லா கனெக்டாக தோணுது. போயிடுச்சுன்னு சொன்னாங்க. யாஸ் போயிடுச்சுங்க. ஃபீல்டர் வேடிக்கை பார்க்க தருணத்தை பார்க்க முடியுது. ஸ்பெக்டாகுலர் ஸ்டார்ட்டுங்க இந்த ஓவருக்கு. செகண்ட் பால். அடி நேருக்கு நேரா. யாஸ் தலையை தாண்டி போயிருக்குங்க. புது மாப்பிள்ளை பொழந்து கட்டிட்டாரு. பேக் டு பேக் 2 ஓவர் அடிச்சிருக்காரு சண்முகம். செல்லார் 4 நாள் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க அவர் கல்யாணம் ஆகி. இன்னைக்கு விளையாட வந்துட்டாரு. ஐயோ ஹேட்ரிக்கா வாருன்னு நினைக்கிறேன். யாஸ் முதல் ஹேட்ரிக் 6 முதல் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் முதல் 3 பாலை வெளுத்து வாங்கிட்டாருங்க. பவுலிங் சீன் நடந்திருக்கு. பவுலருக்கு தான் செட் ஆகலை. முதல் 3 பால் 3 6 போனதுக்கப்புறமா அழகர் இந்த ஓவரை கண்டிப்பாக பண்ண வந்திருக்காங்க. பேஸ் வேரியேஷன் ஆகியிருக்கு கண்டிப்பாக. பேக் ஆஃப் லென்த்தில் குத்தி போட்டார். பிச்சை யூஸ் பண்ணி போட்டார். 2 பால் பாக்கி இருக்கு. வெட்டு போன எந்த பந்துமே இவர் மிஸ் பண்ணலங்க. பின்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ ஒட்டி வச்சுருந்தாங்க. ஒட்டி வச்சதுக்கு கெத்தாக ஃபீல்டிங் பார்த்து கொடுத்துருக்காரு. 1 ரூபாயில் மிஸ் பண்ணல. ஷார்ட்டாக இருந்துச்சு. டாப் எட்ஜ் ஆச்சு. சேஃப் லேண்டிங் வேறு ஆச்சு. குத்தி திரும்பவும் ரெடியாக இருந்திருக்கணும். கஷ்டப்பட்டு ஃபீல்டிங் பார்க்க ஃபர்ஸ்ட் இப்போ மறுபடியும் போயிருக்காருங்க. கலெக்ட் பண்ணி அடிக்கலை. த்ரோ கொஞ்சம் விலகிச்சு. ஸ்லோவாக வேறு வந்துச்சு. ஓடி இருக்காங்க. இனிஷியலாக ஒரு பக்கம் விக்கெட் சரிஞ்சாலும் கடைசியில் வந்து ஒரு கலக்கல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு. செல்லார் சண்முகம் 52 ஆடி இருக்காங்க முதல் இன்னிங்ஸ் முடிவில். அவையார்பட்டி 53 இப்போ தேவை. டார்கெட் 53 ரன் டார்கெட் மோத்தப்பட்டிக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கௌதம். சூரியன் நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் வசந்த். ரைட்டாக மரம் தோக்கிலேருந்து வராங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. நல்லா விலகிச்சு. குத்துனதுக்கப்புறமா டாட் பால். செகண்ட் பால் ஜஸ்ட் பேக் ஆஃப் லென்த்துக்கு லைட்டாக பின்னாடி இழுத்து போட்டார். குத்தி வெளில போயிருக்கு. லைனுக்குள்ளே வேறு வந்திருக்கு. சேம் டெலிவரி டாட் ஆயிருக்கு. தேர்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஹரி பண்ணிச்சு பேட்ஸ்மேனை. சிங்கிள் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சூர்யா ஃபேஸ் பண்ண முதல் பந்து எட்ஜ் அண்ட் கான். கேரி ஆகியிருக்கு. விக்கெட் கீப்பருக்கு லோ ஆகும் போதுமே கரெக்டாக பார்த்து தெளிவாக எடுத்து கொடுத்தாரு. டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மார்டன் பேட்ஸ்மேன் கெனடி. நல்லா ஸ்டார்ட்டுங்க. நல்லா மிடில் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலும் அன்பு இங்கே கரெக்டாக ஃபீல்டிங் பார்க்க அடிச்சா விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஏஸ் விக்கெட்டுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த கௌதம் ஆட்டம் இழந்து வெளியே போன பால் வைடு. ரீபால் இந்த பால். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வந்ததுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சார். இப்போ ஸ்லோ பண்ணியிருக்காரு. இடத்துல போட்டிருக்காருங்க. கரெக்டாக ஃபுல்லர் பந்து போட்டிருக்காரு. லெக் பை சிங்கிள் எடுக்கிறாங்க. எப்போதும் போல ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு வசந்த்னு சொல்லலாம். எக்கனாமிக்கலாக முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. மோத்தப்பட்டிக்கு பெரிய செட் பேக் ஆகிருக்கு. முதல் ஓவரில் 2 விக்கெட் விட்டதுக்கப்புறமா இனிமேட்டு ஹிட்டும் ஆடணும். விக்கெட் விடக்கூடாது. பெரிய சேஸ் பண்ண போகும்போது. செகண்ட் ஓவரோட பாண்டி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பிரபாஸ் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் பாண்டி ஓவரில் ஸ்டம்ப் லைனில் ஓட்டமா ஒட்டி போட்டிருக்காருங்க. நேருக்கு நேரம் லாஃப் பண்ணக்கூடிய இடத்துல தான் போட்டார். அடுத்த பந்து இறங்கி போனார். காலில் இறக்கிட்டாரு. லெக் பை சிங்கிள். லெஃப்டி கெனடி ஸ்ட்ரைக்கில். சரியா அப்பல்லங்க. பவர் ஃபுல்லாக அவர் தான் போட வேண்டியதாக இருந்துச்சு. பேசியை கொடுக்காம போட்டார். ரிலீஸை மட்டும் வச்சார். த்ரூ விலகி இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா ரன் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. ஆஃப் சைடில் கட் பண்ணார். பாட்டமாக வந்த பேட்டில் ஒட்டமாக போட்டு தருதாங்க. இந்த பாலும் 2ஆம் மாறுது. நெக்ஸ்ட் ஒன் குத்தி போட்டிருக்காரு. கேரி ஆகலை. குத்தி திரும்பவும் ஸ்லோ ஆயிடுச்சுங்க. பெருசாக டர்னும் ஆகலை. இந்த தடவை 1 ரன் மட்டுமே. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. தேர்ட் ஓவர் பார்த்து கார்த்தி வந்திருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் ஸ்டாண்ட் அண்ட் ப்ளே தலையை தாண்டி போயிடுச்சுங்க. அன்போ தாண்டி அசத்தலான ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வேஸ்ட் நோ பால். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் ஆன் த வே. ஃப்ரீ ஹிட் பால் இந்த பால் மறுபடியும் லெக் சைடில் சொலட்டிட்டாருங்க. என்னால் காட்ட முடியல, எங்கேயோ போயிடுச்சு. லெஃப்டி பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறு அந்த ரீஜனில் இதுதான். பவுலருக்கு ரிதம் செட் ஆகல, பவுலிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கோபி இந்த ஓவரை கண்டினியூ பண்ணுறாங்க. 5 பால் பாக்கி இருக்கு. இதுவும் டாஸ் பால் நல்லா அடிங்க. மான்யூமெண்டல் ப்ளோ மேட்ச்ல இருக்கும்னு காட்டுற மாதிரி 3வது ஆறு ஹேட்ரிக் ஆர்னு சொல்லலாம். 2 பந்துல 3 ஆறு அடிச்சிருக்காரு இங்க. கென்னடி ஆன் ஃபயர் அட் த மொமெண்ட் அட் த கிரீஸ். திஸ் மேன் இஸ் இன் பீஸ்ட் மோடு. போன பால் வைடு ரீபந்த பால் 4 பாக்கி இருக்குங்க போது தட்டிட்டு போயிடுச்சு. ஆஃப் ஸ்டெம்ஸை கம்பேக் பண்ணி போட்டாரு. பிச்சில் போட சொன்னாங்க. விக்கெட் கீப்பர் கேட்டதுக்கு போட்டாரு. விக்கெட் கிடைச்சிருக்கு. நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு கென்னடி. ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் ஜெகதீஷ் கோபிட்டு வந்து ஸ்டம்ப் லைனில் வச்சாரு. ஃபாஸ்டாக சுற்றி முடிச்சிட்டாரு. லேட்டாக போட்டுச்சு. சிங்கிள். பிரபான் ஸ்ட்ரைக் டவுன் த ட்ராக் போனாரு. பிச்சாத பாலுக்கு போனாரு. யாருக்கிற மாதிரிச்சு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்கே ஏமாத்திருச்சு. சண்முகம் லாங் ஆஃப் ஃபீல்டரை ஏமாத்தி 1 பவுன்ஸ் பவுண்டரி அங்கே. மறுபடியும் 1 more remaining டவுன் த ட்ராக். பெரிய ஓப்பன் நேருக்கு நேரா ஃபாஸ்டா போயிடுச்சுங்க. அதே இடத்துல செகண்ட் பவுண்டரியை காட்டியிருக்காங்க. வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறி இருக்கு இந்த ஓவர். 3-6-2-4 மேட்சுக்குள்ள இருக்காங்க. மொத்தப்பட்டி 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 40 ரன் ஆடி இருக்காங்க. நல்ல ரன்ஸ் கொண்டாண்டாங்க. 3 விக்கெட் விட்டாலும் மொத்தப்பட்டி மீதமுள்ள 12 பால் 13 தேவை. இந்த ஓவரோட வசந்த் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் மேட்ச் ஓவர், முக்கியமான ஓவர். முதல் பந்து ஜெகதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். உள்ளர் பந்தா உள்ள வந்தாரு. பேட்டை விட்டு விலக்கி போட பார்த்தாரு. அவுட் சைடேஜ் 1 ரன் எடுத்திருக்காங்க. த்ரோ விலகி இருக்கு. 2வது மாத்திருக்காங்க. செகண்ட் பால் கட்டர் வேரியேஷன் ஸ்லோவா நின்று வந்துச்சு. பவர் போட முடியல. கைக்கு போயிருக்குங்க. அன்எக்ஸ்பெக்டட். யாரும் எதிர்பார்க்காத டைம்ல இப்போ விக்கெட்டா மாறி இருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. பேசி கொடுக்காம போட்டாரு. பவர் போடாம வைக்க பார்த்தாரு. வச்சது கைக்கு போயிருக்கு. விக்கெட் கீப்பர்லாம் மனசே விட்டாரு. வெளில போயிடுச்சுட்டு ஜஸ்ட் மிஸ். பவுண்டரி லைன்ட்ட கேட்ச பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஐயப்பன் ஆன் த ரைஸ். முதல் பால் பிடிக்கிறாரு கான்ஃபிடென்ட்டோட. பயப்படாம கரெக்டா பேட்டை வச்சாரு. 2வது ரன்னுக்கான முயற்சி. ஓடி வந்துட்டாருங்க. ஃபாஸ்டா வந்திருக்காரு ஐயப்பன். போன பால் வைடு ரீபந்த பால் ஸ்லோவா டாஸ் பாலா மாட்டிச்சு. பாடமேன் பிளே இருந்துச்சு. பவர் போட முடியல. பாண்டியங்க தடுத்திருக்காரு பவுண்டரி விடாம. இதையும் 2ஆ மாத்திருக்காரு. வெல் பிளேட். ஸ்ட்ரெயிட் ஃபீல்டரா இருந்தாலுமே சிங்கிள் மாத்துறாங்க. முக்கியமான வந்து 1 more remaining 5 ரன் தேவை. 7 பந்துல இன்சைட் அவுட்டா போக பார்த்தாரு. பிச்சாத பாலுக்கு போனாரு. இதுவும் சேஃப் லேண்டா மாறுதுங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50. 4 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும் மொத்தப்பட்டி. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு பிரவீன் 6க்கு 3 தேவை. முதல் பால் வீடு. முதல் பால் 2 ரன் தேவை. அப்பிஷா பிடிக்க பார்த்தாரு. நேருக்கு நேராக லாஃப் பண்ணி விட பார்த்தாரு. டைமிங் மிஸ் ஆகிருக்கு. செகண்ட் பால் டாஸ் பால் வெல் பிளேட். ஈவன் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டராக இருந்தாலுமே டைமிங் கொடுக்குறாங்க. த்ரோ ஃப்ளாட்டாக இந்த எண்டுக்கு வந்திருக்கு. மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் விக்கெட் விடக்கூடாத நேரத்தில் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்கோர்ஸ் லெவல் 1 ரன் தேவை. அந்த 1 ரன் அப்பிஷா போச்சு. தலையை தாண்டி போச்சு ஃபீல்டரை விட்டு. அந்த 1 ரன் ஓடி எடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. மொத்தப்பட்டி வந்த மேட்ச்